இந்த வீடியோவில் ஜென்கின்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு தென் ஜென்கின்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம ட்ரெயின் ஹர்ஷோ உங்களோட ஷேர் பண்ணி போகிறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ வாட் இஸ் ஜென்கின்ஸ்? ஜென்கின்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல், எது ஐடியா இருக்கா? ஜென்கின்ஸ் வந்து என்ன டூல்னு கேட்டிங்கன்னா கண்டினியூவஸ் இன்டகிரேஷனுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான். ஓகேவா? ஸோ வாட் இஸ் கண்டினியூவஸ் இன்டகிரேஷன்? ரியல் டைமில் கண்டினியூவஸ் இன்டகிரேஷன் அப்படின்னா என்னது? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒன் டூல் டு அனதர் டூல்னு சொல்லலாமா? இப்போ ஒரு டூலையும் இன்னொரு டூலும் வந்து என்ன பண்ண போகுது, கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கம்யூனிகேட் பிட்வீன் ஒன் டூல் டு அனதர் டூலை தான் வந்து கண்டினியூஸ் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. அந்த இன்டகிரேஷன் ப்ராசஸ் வந்து என்ன ஆகாது அன்டில் அன்லெஸ் நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் வந்து அந்த இன்டகிரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஆட்டோமேஷனாக வந்து இந்த கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகே, ஸோ ரியல் டைமில் வந்து அப்போது யார் எந்தெந்த டூல்லாம் வந்து ரியல் டைமில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க? ஆமாம், டெவலப்பரும் ஆப்ரேஷன் டீமும் வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஜென்கின்ஸில் என்ன லைக் கம்யூனிகேஷன் அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே, இன்பிட்வீனில் கம்யூனிகேஷன் இன்டகிரேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து கிட்டுன்னு ஒரு டூல் இருக்குது. ஓகே, ஸோ கிட்டு டூலில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த டெவலப்பர் வந்து கோடை வந்து புஷ் பண்ணுறாரு. ஓகேவா? கிட்டில் டெவலப்பர் கோடை புஷ் பண்ணுறாரு. ஸோ அந்த கோடு வந்து கிட்ஹப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோனார் கியூப் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. ஸோ சோனார் கியூப் அப்படின்னு டூல் என்னன்னு தெரியுமா? ஸோ சோனார் கியூப்லேருந்து அந்த டூல் எங்கே போகும் அப்படின்னா மேவனுக்கு போகும். மேவன்லேருந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ப்ராசஸ்க்கு போகும். ஓகேவா? இப்போ வந்து கிட்டில் இருக்க கோடு வந்து எங்கே போகும்னு சொன்னேன், சோனார் கியூபுக்கு போகும்னு சொன்னேன்னா. ஸோ சோனார் கியூபுன்றது இந்த டூல் எதுக்கு? சோனார் கியூப்ன்ற டூல் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர் கோடு எழுதி கொடுத்துட்றாரு. பட் அந்த கோடு வந்து வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த கோடு வந்து கரெக்டாக டீபக் ஆயிருக்கா அப்படின்னு சோனார் கியூப் தான் வந்து செக் பண்ணும். சோனார் கியூப் வந்து ஒரு டெஸ்டிங் டூல் மாதிரி. ஓகேவா? ஃபைனா? ஸோ இந்த கோட் வந்து சோனார் கியூப்பில் போயிட்டு வெரிஃபை ஆகிட்டு அந்த கோட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா மேவன் அப்படின்ற டூலுக்கு போகும். ஓகே, மேவன் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோட் ஜாவா கோடாக இருந்தால் அது வந்து ஒரு ஜார் ஃபைலாக என்ன ஆகும், ஜார் வார் ஃபைலாக வந்து அது கன்வெர்ட் ஆகும். அது ஒரு பாத்தாக கன்வெர்ட் ஆகும். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைலில் வந்து ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங்கே எடுத்துக்கலாமே. அப்போ வெப்சைட் ஹோஸ்டிங் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், HTML, CSS, JavaScript அப்படின்னு சிங்கிள் ஃபைலாக போடுறது இல்லை. ஒரு ஜிப் ஃபைலாக எடுத்துகிட்டு வந்து போடுறோம். அதுக்கப்புறம் அதை அன்சிப் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோமா? அதே மாதிரி தான் நம்ம மிஷினில் போடும் போதும் நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து டைரக்ட் ஃபைலாக போட மாட்டோம். அதை வந்து இந்த மாதிரி லைக் ஒரு வேர் ஃபைலாவோ ஜார் ஃபைலாவோ என்ன பண்ணுவாங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ எல்லா கோடும் அந்த ஃபைலுக்குள்ளே ரன் ஆகும். அண்ட் அந்த கோடை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட EC2 பாத் லைக் சர்வராக இருக்கலாம், EC2வாக இருக்கலாம், EKSஆக இருக்கலாம், இல்லை ECS லைக் கண்டெய்னர் சர்வீஸ்க்கு, குபர்னெட்டிஸ் சர்வீஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்காக சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது இப்போ மேவன் டூல் வரைக்கும் ரன் ஆகுதுல்ல, இதுதான் நம்ம வந்து கண்டினியூவஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அது சர்வருக்கு போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கண்டினியூவஸ் டெப்ளாய்மெண்ட். ஓகே, சர்வருக்கு போயிடுச்சுன்னா கண்டினியூவஸ் டெப்ளாய்மெண்ட். இங்கே இன்பிட்வீனில் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ நான் வந்து கோடை எடுத்து கிட்லேருந்து சோனார் கியூப் கிட்ட கொடுக்கணும், சோனார் கியூப்லேருந்து மேவன் கிட்ட நான் கொடுக்க மாட்டேன். இங்கே தான் வந்து யார் ஒர்க் பண்ண போகிறா அப்படின்னா ஜென்கின்ஸ் எனக்கு இங்கே தான் ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ ஜென்கின்ஸ் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா எனக்கு கோடை வந்து கிட்லேருந்து சோனார் கியூப் கிட்ட கொடுக்க போகுது, சோனார் கியூப்லேருந்து மேவன் கிட்ட கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கண்டினியூவஸ் இன்டகிரேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஆமாம், இங்கே தான் வந்து ஜென்கின்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, பைப்லைனாக கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஜென்கின்ஸ் கிட்ட ஒரு ஜாபை கொடுத்துருவாங்க, நீ இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அது அந்த மாதிரி வந்து அந்த கோடை புஷ் பண்ணி ஒர்க் பண்ணும். ஓகே, நீங்கள் வந்து லைக் அந்த கோடு வந்து டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்கு தான் போக போகுது. ஓகேவா? அதுக்கு ஜென்கின்ஸ்க்கு வந்து எந்த கோடு வேணா இருக்கலாம். அது வந்து லைக் அந்த கோடை ரீட் பண்ணி நமக்கு அவுட்புட் தரப்போகிறது இல்லை. அது என்ன பண்ண போகுது, அந்த கோடை கூட அது பார்க்காது. அதோட ஒர்க் என்னென்னா இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு போய் இங்கே போடுறது தான் அதோட ஒர்க். அது அந்த மாதிரி அது வந்து மூவ் பண்ணிடும். இந்த லைக் ஜாவா தான் இருக்கணும், பைத்தான் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எந்த டைப் ஆஃப் கோடு இருந்தாலும் அதோட ஒர்க் அது கரெக்டாக பண்ணிடும். ஓகேயா? ஃபைன். ஸோ ஜென்கின்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா ஜென்கின்ஸ்க்கு ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் சைட் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? ஜென்கின்ஸோட ப்ரீ ரெக்வஸ்ட்
ஜாவா தான் வந்து ஜென்கின்ஸோட ப்ரீ ரெக்வஸ்ட். ஏன் அப்படின்னா ஜாவா யூஸ் பண்ணி தான் வந்து ஜென்கின்ஸை எழுதியிருக்காங்க. அதனால ஜென்கின்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் நமக்கு என்ன வேணும், ஜாவா டூல் வந்து வேணும். ஜாவா டூல் இருந்தால் தான் வந்து ஜென்கின்ஸ் வந்து ரன் ஆகும். ஓகேயா? ஸோ ஜென்கின்ஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ்? மாஸ்டர்னா என்ன, ஸ்லேவ்னா என்ன, இது ஐடியா இருக்கா? ஸோ நமக்கு இங்கே ஜென்கின்ஸில் என்ன அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நீங்கள் ரோல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இருக்கோம், இப்போ மாஸ்டர் அப்படின்றது நம்மளோட அட்மின் சர்வர் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, மாஸ்டர் அப்படின்றது நம்மளோட அட்மின் சர்வர். அண்ட் இப்போ நம்ம ஸ்லேவ் மிஷினில் இப்போ நம்ம ரோல்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன ரெக்வயர்டு ஆக்சஸ் கொடுக்குறோமோ அந்த ரெக்வயர்டு ஆக்சஸ் மட்டும்தான் ரன் ஆகும். அதே மாதிரி தான் வந்து நமக்கு ஸ்லேவ் மிஷினும் ரன் ஆகும். ஸோ ஸ்லேவ் மிஷினை மோஸ்ட்லி எதுக்கு ரன் பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா பேக்கப்காக ரன் பண்ணுவாங்க. ஓகே, மாஸ்டர் மிஷினில் ரன் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்லேவில் வந்து ரன் ஆகும். ஸ்லேவில் நம்ம என்ன ஃபைல்ஸ் வந்து ரன் பண்ணுறோமோ அதை நம்ம மாஸ்டர் கூடயும் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு மாஸ்டர் மிஷினுக்கு கீழே 1000 ஆஃப் ஸ்லேவ் மிஷின்ஸ் கூட வந்து நமக்கு ரன் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜென்கின்ஸில் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அட்மின் சர்வர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ கான்ஃபிகரேஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி அட்மின் சர்வர் இருக்கும். ஸோ அதில் பைப்லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்லேவ் மிஷின் இருந்தால் போதும். ஸோ அவங்க என்ன பண்ணிப்பாங்க, ஸ்லேவ் மிஷினில் கனெக்ட் பண்ணி அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை பண்ணிவிடுவாங்க. ஸோ மாஸ்டர் மிஷின் கூட வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அப்போ மாஸ்டர் மிஷினில் நம்ம என்ன ஒர்க் பண்ணமோ அந்த ஒர்க் வந்து மாஸ்டர் மிஷினில் ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் புரியுதா? மாஸ்டர் ஏன் ஸ்லேவ் மிஷின் ஏன்னு? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ்டர் மிஷின் ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் நான் என்ன சொல்லியிருந்தேன், அட்மின் சர்வர் அப்படின்னு சொல்லியிருந்தேனா? ஓகே, இதுதான் வந்து மாஸ்டர் மிஷின். இந்த மாஸ்டர் மிஷினில் தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாஸ்டர் மிஷின் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட EC2ன்னு வச்சுக்கலாமே. இதுதான் வந்து நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து என்ன ரன் ஆகணும், ஜென்கின்ஸ் வந்து ரன் ஆகணுமா? ஸோ ஜென்கின்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னா அதோட ப்ரீ ரெக்வஸ்ட் சைட் வந்து இருக்கணும்னு சொல்லியிருந்தேனா? ஸோ அப்போ ப்ரீ ரெக்வஸ்ட் சைட் என்னது, ஜாவா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட சர்வரில் ஜாவாவை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஜாவா ரன் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ரன் ஆகணும், நான் ஜென்கின்ஸையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ என்னோட EC2 மிஷினில் வந்து எனக்கு என்ன ரன் ஆகுது, ஜாவா ஜென்கின்ஸ் ரன் ஆகுது. இதோட மாஸ்டர் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மாஸ்டர் மிஷின் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நோட் அப்படின்னா என்னது, இது என்னோட மாஸ்டர் நோட் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாட் இஸ் நோட்? நோட்னா என்ன, இது ஐடியா இருக்கா? ஸோ இப்போ நம்ம க்ளவுடில் வந்து சர்வர் என்னன்னு சொல்கிறோம், இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோமா? ஸோ அதே மாதிரி டெவாப்ஸில் என்ன அந்த சர்வர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், சர்வரை தான் நம்ம நோட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃபைனா? ஸோ இப்போ எனக்கு ஒரு மாஸ்டர் மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து அட்மின். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லா கான்ஃபிகரேஷனும் யார் யாருக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்ற கான்ஃபிகரேஷன் எல்லாமே நான் வந்து இந்த அட்மின் மிஷினில் தான் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்க, என்னோட ஆர்கனைசேஷனில் மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் எல்லாருக்கும் வந்து என்ன பண்ண முடியாது, என்னோட அட்மின் வந்து தர முடியாது. பிகாஸ் இதில் தான் எனக்கு என்ன ரன் ஆகுது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். என்னோட மாஸ்டர் மிஷினில் தான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு தெரியும்ல? இப்போ நீங்கள் விசிபிளாக பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாஸ்டர் மிஷின் கூட மல்டிபிள் ஸ்லேவ் மிஷினை வந்து கனெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஸ்லேவ் மிஷின் இன் த சென்ஸ் அந்த மிஷினில் நான் எதுக்கு வச்சுருப்பேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேக்கப்க்கோ இல்லைனா இப்போ என்னோட ப்ராஜெக்ட்டில் மல்டிபிள் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் இந்த கான்ஃபிகரேஷனில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மிஷினை க்ரியேட் பண்ணி அதில் நான் என்ன பண்ணுவேன், என்னோட மாஸ்டர் மிஷின் கூட அவங்கள வந்து கனெக்ட் பண்ணிவிடுவேன். அப்போ அவங்க என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணாலும் அது என்னோட மாஸ்டர் மிஷினில் என்ன ஆகிடும், ரெஃப்ளெக்ட் ஆகிடுமா? ஃபைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 4 ஸ்லேவ் மிஷின் இருக்குது. ஓகே, இந்த ஸ்லேவ் மிஷினில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ப்ரீ ரெக்வஸ்ட் சைட் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுவேன். என்னோட எல்லா ஸ்லேவ் மிஷின்லேயும் நான் வந்து ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆமாம், இதுவுமே இன்ஸ்டன்ஸ் தான், EC2 இன்ஸ்டன்ஸ் தான். ஓகே, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒர்க்கர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லேவ் மிஷின்னு நீங்கள் சொல்லலாம், ஒர்க்கர் நோட்னு சொல்லலாம். இதுவுமே என்னோட என்னது EC2 தான், எல்லாமே என்னோட EC2 தான். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஜாவா பேக்கேஜை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஏன்னா ஜென்கின்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் இந்த ஸ்லேவ் மிஷின் இந்த ஒர்க்கர் நோடை வந்து மாஸ்டர் நோட் கூட கனெக்ட் மட்டும் பண்ணிட்டா போதும். எனக்கு என்ன ரன் ஆகும், இங்கே எனக்கு வந்து ஜென்கின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நான் இங்கே தனியாக வந்து ஜென்கின்ஸை நான் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். ஓகே,
ஸோ நான் மாஸ்டர் மிஷினில் மட்டும்தான் என்ன பண்ணுவேன், ஜென்கின்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணுவேன். இங்கே எப்படி எனக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக ரன் ஆகுதோ எனக்கு இது எல்லாமே வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் தான் ரன் ஆகும். அவங்களுக்கு நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்ற ஆப்ஷனே வந்து கொடுக்க மாட்டோம். ஓகேவா, எனக்கு இங்கே எல்லாமே கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் ரன் ஆகும். அவங்களோட ஒர்க் எல்லாமே என்ன இருக்கும், நார்மலாக வந்து என்ன ஒர்க் வந்திருக்குமோ அந்த ஜாபை வந்து ட்ரிகர் பண்ணுறது, அந்த ஜாபை வியூ பண்ணி பார்க்குற அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இவங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் அட்மின் இருக்காங்க. ஸோ அட்மினுக்கு நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு மாஸ்டர் மிஷினை கொடுத்துருவேன். ஸோ இதே டெவலப்பர் அப்படின்னு இருக்காங்கன்னா டெவலப்பருக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி டெவலப்பருக்கு நான் என்ன பண்ணிவிடுவேன், இந்த மாதிரி ஒரு ஸ்லேவ் மிஷினை அவங்க குரூப்புக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க குரூப் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரு டைப் ஆஃப் ஸ்லேவ் மிஷினில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்டர் டீம் இருந்தாங்க அப்படின்னா டெஸ்டிங் டீமுக்கு நான் என்ன பண்ணிவிடுவேன், ஒரு குரூப் ஆஃப் ஸ்லேவ் மிஷினை கொடுத்துருவேன். அண்ட் இப்போ ப்ரொடக்ஷன் டீம் இருந்தாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஒரு இதை வந்து கொடுத்துருவேன். அப்போ இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங் டீம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்டிங் டீம் இதில் இந்த சர்வரில் என்ன பண்ணிவிடுவாங்க, மேவனோ இல்லை கிராடலோ ஏதோ ஒன்று வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. லைக் டெஸ்டிங் பர்பஸ்க்காக அதை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி அவங்களோட ஒர்க்கை அவங்க டெஸ்ட் ஆகுதா. ஆனால் ஃபைல் வந்து மாஸ்டர் மிஷினில் தான் இருக்கும். மாஸ்டர் மிஷினில் வந்து புஷ் பண்ணி அவங்களோட ஒர்க் வந்து கரெக்டாக நடக்குதான்னு பார்த்துருவாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அதை அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பைப்லைன்லாம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டோட பைப்லைன்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவாங்க. ஓகேவா, பட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட பெர்மிஷன் யாருக்கு இருக்கும், மாஸ்டர் நோடுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த கான்செப்ட் கிளியரா, மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்ட். நம்ம ஏன் டெவாப்ஸில் வெறும் நமக்கு கண்டினியூஸ் இன்டெகிரேஷனுக்கு வந்து வெறும் ஜென்கின்ஸ் மட்டும்தான் ரன் ஆகுதா, நம்ம ஏன் வந்து ஜென்கின்ஸ்ன்ற டூல் மட்டும் படிக்கணும், ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் இந்த லைக் கிரே கலர் கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு இன்டெகிரேஷன் டூல்ஸ் தான். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம டெப்ளாய்மெண்ட் என்ன, ஏன் டெப்ளாய்மெண்ட் அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கண்டினியூஸ் இன்டெகிரேஷனுக்கு நம்ம ஏன் வந்து ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து அஷோர் டெவாப்ஸ் கோடு, கிட்லேப் சிஐ அண்ட் ட்ராவிஸ் இது எல்லாமே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இன்டெகிரேஷன் ப்ராசஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஸ்டில் நமக்கு எது ஃபஸ்ட்டில் இருக்குது, ஜென்கின்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம வந்து மற்ற டூலை கம்பேர் பண்ணும்போது ஜென்கின்ஸ் நமக்கு வந்து நிறைய ஒர்க் வந்து ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுக்குது கம்பேர் டு அதர் டூல்ஸ். ஓகேவா, நம்ம ஜென்கின்ஸில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் வேணும், இப்போ நான் எதாவது வந்து செக்யூரிட்டி பாலிசி வந்து இன்டெகிரேட் பண்ணணும், அப்படி இல்லைனா கிட்ஹப் என்னோட லைக் வேறு ஏதாவது டூலை நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஜென்கின்ஸில் வந்து எனக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, லைக் ப்ளக்கின்ஸ் அப்படின்னு. அந்த ப்ளக்கின்ஸை நான் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிட்டா போதும், அந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் வந்து எனக்கு ஈஸியாக ரன் ஆகுமா. ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவும் அண்ட் அந்த டூல் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட். இப்போ டெவாப்ஸில் நீங்கள் எந்த டூல் ஈஸியஸ்ட் டூல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதும் சரி நம்ம ஒர்க் பண்ணுறதும் சரி ஜென்கின்ஸ் டூல் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் டூல். ஸோ ஜென்கின்ஸ் டூல் வந்து ஃபாதர் ஆஃப் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஏன் ஜென்கின்ஸை வந்து ஃபாதர் ஆஃப் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஜென்கின்ஸ் வந்து ரிலீஸ் ஆன இயர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2005 தான் வந்து ஜென்கின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. டெவாப்ஸ் எப்போது ரிலீஸ் பண்ணாங்க, ஓகே டெவாப்ஸே வந்து நமக்கு 2006 தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு ஜென்கின்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜென்கின்ஸ் 2005 வந்து என்ன நேமில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஹட்சன் அப்படின்ற ஒரு நேமில் சன் மைக்ரோ சிஸ்டம் கம்பெனி தான் வந்து ஜென்கின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் 2006 வந்து டெவாப்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஜென்கின்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணி லைக் ஹட்சன் நேம்லேருந்து ஜென்கின்ஸுன்ற நேமை சேஞ்ச் பண்ணி ஆரக்கல் என்ன பண்ணிட்டாங்க 2006 வந்து ஜென்கின்ஸ் டூலை வந்து பை பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ வந்து ஜென்கின்ஸ் டூல் வந்து லைக் ஜென்கின்ஸுன்ற நேமில் ரன் ஆகிட்டுருக்கு. 2005 ஹட்சன் அப்படின்ற நேமில் வந்து ரன் ஆச்சு. ஓகே, புரியுதா கைஸ், ஏன் ஜென்கின்ஸை வந்து ஃபாதர் ஆஃப் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜென்கின்ஸுன்ற ஒரு டூல் வந்து வந்துருச்சு. ஓகேயா, ஃபைன். ஸோ இப்போ ஜென்கின்ஸ்னால் என்ன, ஜென்கின்ஸில் என்னென்ன ரன் ஆகுது, ஜென்கின்ஸ் ஏன் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சொல்கிறாங்கன்றது கிளியரா. ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸோ நம்ம ஜென்கின்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வருது. ஓகேவா, இப்போ அந்த மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்கின்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ ரெக்குயர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து உபுண்டு
லேட்டஸ்ட் வெர்ஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அண்ட் நீங்கள் எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற பேக்கேஜ் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி மெயில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை மெயில்னு சொல்ல வேணாம், ஒரு ரிசோர்ஸஸில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் கெட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா ஒரு ஐடியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்ககிட்ட வந்து இதை நீங்கள் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு எல்லாமே எது வழியாக வரும்? டிக்கெட்டிங் டூல் வழியாக தான் எல்லாமே நமக்கு வந்து வரும். கரெக்டாக? ஸோ வாட் இஸ் டிக்கெட்டிங் டூல்? இதுக்கு முன்னாடி டிக்கெட்டிங் டூலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? டிக்கெட்டிங் டூல்னால் என்னென்ன ஐடியா இருக்கா? ஸோ ஜீரா தான் வந்து ஃபேமஸான டிக்கெட்டிங் டூல். கரெக்டாக? ஸோ நீங்கள் கூகுள் சர்ச் டிக்கெட்டிங் டூல்னால் என்னென்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும். அந்த டிக்கெட்டிங் டூலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிக்கெட் மாதிரி ரைஸ் பண்ணுவாங்க. உங்கள் மேனேஜரோ இல்லை ப்ராஜெக்ட் ஹெட்டோ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணி தரணும், எனக்கு என்னோட ரெக்குவயர்மெண்ட் இப்படி இருக்குது, ஒரு பைப்லைனை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க ஏதாவது அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க, அந்த டூலில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பைப்லைன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லிடுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ டிக்கெட்டிங் டூல் பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். டிக்கெட்டிங் டூல்னால் என்ன, டிக்கெட்டிங் டூல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியும். ஓகே, அது ஒன்றும் இல்லை, டிக்கெட்டிங் டூல்ன்றது ரியல் டைமில் எல்லோரும் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணும்போது ஒர்க் பண்ணுறது தான் அந்த டூல். ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா லைக் இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கு. ஓகேவா? அந்த ரெக்குவயர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் உபுண்டு மிஷினில் பண்ணணும். ஸோ வெர்ஷன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் பண்ணணும். ஸோ கீபேர் வந்து எனக்கு பிபிகே கீபேர் வேணும், செக்யூரிட்டி குரூப் ஆல் டிசிபி. ஸோ நோ நீட் டு அட்டாச் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ்லாம் வந்து எக்ஸஸாக எதுவும் அட்டாச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் ஜாவா தான் ரன் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 17th வெர்ஷன் ஆஃப் ஜாவா தான் ரன் ஆகணும், இப்படி எனக்கு ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபைனா? ஸோ இந்த ப்ராசஸ் படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்கின்ஸை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜென்கின்ஸோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஜென்கின்ஸோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க, உபுண்டு மிஷின் வேணும்னு சொன்னாங்களா. ஸோ நான் ஸ்டெப் 1 என்ன பண்ணிக்கிறேன், ஒரு உபுண்டு மிஷினை லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜென்கின்ஸ் உபுண்டு மிஷினில் தான் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, லினக்ஸ்லேயும் பண்ணலாம். நான் ஃபார் சேஞ்சாக இருக்கிறதுக்காக நம்ம உபுண்டு மிஷினில் பண்ணுறோம். ஓகே, ஜென்கின்ஸ் டூலை நீங்கள் டேரெக்டாகவும் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். பட் நம்ம எப்போயுமே சர்வர் கூட தான் பண்ணுவோம், அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்லேவ் மிஷின்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது சர்வர் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேயா? ஏஎம்ஐ வந்து நான் நார்மலாக உபுண்டு மிஷின் மட்டும் கொடுத்துக்கிட்டேன், அது டிஃபால்ட்டாக எனக்கு என்ன வருதோ அது ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான். ஓகே, ஸோ பிபிகே கீபேர் கொடுத்துட்டு செக்யூரிட்டி குரூப் வந்து நான் ஓப்பன் ஆல் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துக்கிறேன். ஸ்டோரேஜ் எதுவும் நான் கான்ஃபிகர் பண்ணல, இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃபைன், இந்த மிஷின் எனக்கு லான்ச் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம டெவாப்ஸில் லைக் ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதோட அஃபிஷியல் பேஜ் போய் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அது ஜென்கின்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரோமெத்தீஸ், கிராஃபானா எதுவாக இருந்தாலும் சரி, அதோட அஃபிஷியல் பேஜ் போய் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்கின்ஸ் எனக்கு வந்து லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணால் லினக்ஸ், உபுண்டுவில் இன்ஸ்டால் பண்ணணுன்னா உபுண்டு. ஓகேவா? நான் இப்போ உபுண்டு இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு ஜென்கின்ஸோட அஃபிஷியல் பேஜ் வந்து வரும். ஓகேவா? இந்த ஜென்கின்ஸ் இந்த காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து ஜென்கின்ஸோட அஃபிஷியல் பேஜ். ஸோ இந்த லினக்ஸை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ ஃபெடரோ அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஓஎஸ். இப்போ நான் வந்து டெபியன் உபுண்டு தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நான் உபுண்டுக்கு போகிறேன். இங்கே ரெட் ஹேட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ரெட் ஹேட் தான் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உபுண்டு கொடுக்காம நீங்கள் நார்மல் லினக்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரெட் ஹேட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், லினக்ஸ் மிஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெபியன் உபுண்டுக்குள்ளே போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸ் அப்படின்னு இருக்குது, வீக்லி ரிலீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸ்க்கும் வீக்லி சப்போர்ட் ரிலீஸ்க்கும் என்னன்னா, இப்போ லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸ்னால் 12 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜென்கின்ஸை வந்து அப்கிரேட் பண்ணி லைக் வெர்ஷன்லாம் அப்கிரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வீக்லி ரிலீஸ் என்னென்னா, இப்போ லாங் டேர்ம் ரிலீஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பக் இருக்குது, ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த சின்ன சின்ன பக்கை வந்து கிளியர் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ரிலீஸை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வீக்லி ரிலீஸ் கொடுத்து ஏதாவது நமக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை கிளியர் பண்ணது நமக்கு நார்மலாகவே கஷ்டமாக இருக்கும். அதனால மோஸ்ட்லி நம்ம லாங் டேர்ம் ரிலீஸே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸ்லேயே போயிட்டு இங்கே டெபியன் ஸ்டேபிள்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயே வந்து நமக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் லைக் இப்போ ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த சூடோ டபிள்யூகெட் நான் இதை ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்லாம் அப்படிலாம் நீங்கள் பண்ண வேணாம். எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஜஸ்ட் ஜென்கின்ஸ்னு போயிட்டு அந்த அஃபிஷியல் பேஜுக்குள்ளே போனீங்கனாலே எல்லாமே வரும். இப்போ நீங்கள் ஒரு ப்ளக்கின்ஸை டவுன்லோட் பண்ணாலும் அந்த ப்ளக்கின்ஸ்குள்ளே போனீங்கனாலே எல்லாமே ஆல்ரெடி வந்து நமக்கு செட் பண்ணி எல்லாமே கிளியராக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா அதை கூகுள் சர்ச் பண்ணாலே நமக்கு அது எல்லாமே வந்து விசிபிளாக இருக்கும். டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரபிள் ஷூட்டிங் தான் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேவா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு எரர் வருது இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி நீங்கள் மோஸ்ட்லி சர்ச் பண்ணி தேடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதில் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கீலேருந்து ஒரு ரெப்பாசிட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கீ எதுக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து நமக்கு வீக்லி ரிலீஸ்லாம் இருக்குல்ல, அந்த வீக்லி ரிலீஸில் நமக்கு லாங் டேர்ம் ரிலீஸில் ஏதோ ஒரு பக் வந்திருக்கு. அந்த பக்கை கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு வீக்லி ரிலீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீக்லி ரிலீஸில் கிளியர் பண்ண பக்கெலாம் நமக்கு இந்த கீழே தான் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா, இந்த கீழே தான் நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கீயை வந்து அப்படியே வந்து இது எல்லாமே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது நமக்கு ஒரு ரெப்போ. ஓகே, ஒரு ரெப்பாசிட்ரி ஜென்கின்ஸ் ரன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு ரெப்பாசிட்ரி. இந்த ரெப்பாசிட்ரி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜாவாவை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஜென்கின்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். சேம் கமாண்ட் தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு இது காமிச்சேன்ல, ஜென்கின்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சல, அதுலேயும் வந்து சேம் கமாண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகே, இதோ ஸோ இதில் நான் வந்து பண்ணியிருக்கேன், இதுவும் அதே கமாண்ட். நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், அதை வந்து காப்பி பேஸ்ட் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேயா, ஃபைன். ஸோ இது வரைக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு அதில் போயிட்டு ஜென்கின்ஸ் உள்ளே போனோம் அப்படின்னா அதை மட்டும் அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து லாகின் ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ நான் இதில் லாகின் ஆஸ் நான் வந்து என்ன மிஷின் கொடுத்துருக்கேன், உபுண்டு மிஷின் வந்து கொடுத்துருக்கேனா. அப்போது நம்ம இது இவ்வளோ நாளாக நம்ம வந்து லினக்ஸ் மிஷின் கொடுத்தோம், அதனால் அதோட யூசர் நேம் வந்து கொடுத்தோம். இப்போ நம்ம உபுண்டு மிஷின் கொடுக்கும்போது உபுண்டுவோட யூசர் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, அப்போது உபுண்டுவோட யூசர் நேம் வந்து உபுண்டு அப்படின்னு கொடுக்கணும். இவ்வளோ நாளாக நான் என்ன பண்ணியிருப்பேன், EC2 யூசர் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இப்போ நான் EC2 யூசர்னு கொடுத்தேன்னா சர்வர் அது வந்து எனக்கு இப்போ கனெக்ட் ஆகாது. ஓகே, சர்வர் ரெஃப்யூஸ்ட் யுவர் கீ அப்படின்னு வரும் எனக்கு. அதனால் இந்த புட்டி என்ன ஆகாது, கனெக்ட் ஆகாது. ஃபைன். இப்போ நான் என்ன கொடுக்கணும், உபுண்டு அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், என்னோடய சர்வர் வந்து கனெக்ட் ஆகும். ஓகேயா, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உபுண்டுலேருந்து ரூட் யூஸராக வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் ரூட் யூஸராக ஸ்விட்ச் ஓவர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த கீயை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். கீயை காப்பி பண்ணி பேஸ்ட். ஸோ எனக்கு இந்த கீ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கீழே என்னென்ன அப்டேட்ஸ் இருந்துச்சோ அதெல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நான் கீயை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ரெப்பாசிட்ரி. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் கீ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ரெப்பாசிட்ரி. ஓகே, ஸோ ரெப்பாசிட்ரியும் அதே மாதிரி அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ரெப்பாசிட்ரியும் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன கமாண்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு அப்டேட் இருக்கா, சூடோ ஆப்ட் கெட் அப்டேட்னு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் இதுவும் பண்ணிக்கலாம், அந்த அப்டேட் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ ஜாவா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும், ஜென்கின்ஸ். ஓகேவா, சேம் இதே கமாண்ட், ஜஸ்ட் இது இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஓகே, ஃபைன். இப்போ எனக்கு ஜாவா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜாவா இன்ஸ்டால் ஆனோடனே ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ எனக்கு ஜென்கின்ஸும் இன்ஸ்டால் ஆகிடும்.
ஸோ ஒன்ஸ் எனக்கு ஜென்கின்ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், என்னோடய மிஷினில் ஒரு விஷயம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஐபியை காப்பி பேஸ்ட் பண்ணுவேனா, என்னோடய ஐபியை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணனா எனக்கு அந்த விஷயம் வந்து ரன் ஆகுமா? ஆனால் இப்போ எனக்கு ஜென்கின்ஸில் அப்படி ரன் ஆகாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஜென்கின்ஸோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் அப்படின்னு இருக்குது. இப்போ எப்படி நமக்கு ஹெச்டிடிபிஎஸ்க்குன்னு ஒரு போர்ட் நம்பர் இருக்கோ, அந்த மாதிரி ஜென்கின்ஸ்க்கு ஒரு டிஃபால்ட் போர்ட் நம்பர் இருக்குது. அது என்னன்னு கூகுள் சர்ச் பண்ணுங்கள் இப்போது. 8080. ஸோ ஜென்கின்ஸோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்னென்னா 8080. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 8080 போர்ட் அலோவில் இருந்தால் தான் என்னோடய ஜென்கின்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகும். ஓகேவா? இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் ஆல் செக்யூரிட்டி குரூப் வந்து கொடுக்குறோம். ஸோ ஓப்பன் ஆல் செக்யூரிட்டி குரூப்பில் எனக்கு என்ன ஆகிடும், ஸோ 65,000 போர்ட் வரைக்கும் எனக்கு வந்து அலோவில் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ரன் ஆகிற போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இப்போ போர்ட் வந்து அலோவில் இருக்குது. மேபி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஜென்கின்ஸ் ரன் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டெவாப்ஸ் என்ன போய் பாருங்கள், செக்யூரிட்டி குரூப்பில் 8080 போர்ட் அலோவில் இருக்கா, ஐ மீன் ஓப்பன் ஆல் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துருந்தீங்கன்னா நோ இஷ்யூஸ். இதே நீங்கள் வேறு ஏதாவது செக்யூரிட்டி குரூப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 8080 போர்ட் வந்து அலோவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் போய் ஜென்கின்ஸ் அப்படின்னு டைப் பண்ணால் அந்த போர்ட் நம்பர்லாம் உங்களுக்கு காட்டாது. ஸோ நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், 8080 போர்ட் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும் கஸ்டம் கொடுத்து. ஓகேயா, ஃபைன். ஸோ இப்போ நான் ஓப்பன் ஆல் செக்யூரிட்டி குரூப் கொடுத்ததுனால எனக்கு ஓப்பன் லைக் ரன் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐபி கொடுத்து செமிகோலன் இந்த மாதிரி செமிகோலன் கொடுத்து 8080 அப்படின்னு ரன் பண்ணனா எனக்கு வந்து என்னோடய ஜென்கின்ஸ் சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஜென்கின்ஸ் சர்வர் வந்து ரன் ஆகும். ஓகேயா, ஸோ இப்போ ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? ஸோ அதுக்கான கமாண்ட் சிஸ்டம் சிடிஎல். இப்போ ஹெச்டிடிபினா நம்ம ஸ்டார்ட் ஹெச்டிடிபின்னு கொடுப்போம். இந்த இடத்துல சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட், நான் வந்து ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஜென்கின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ ஐபியை பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ரன் ஆகிடுச்சு, ஜென்கின்ஸ் வந்து ரன் ஆகுதா? இப்போ எனக்கு ஜென்கின்ஸ் வந்து ரன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்குதுன்னா அன்லாக் ஜென்கின்ஸ் அப்படின்னு கேட்குது. ஓகே, ஸோ அன்லாக் ஜென்கின்ஸ் அப்படின்னா நான் வந்து நம்ம ஜென்கின்ஸ்குள்ளே உள்ளே போகிறதுக்கு வேறு லிப் ஜென்கின்ஸ் சீக்ரெட்ஸ் இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டு இந்த பாத்குள்ளே நான் ஒரு பாஸ்வேர்டை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பாத் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு லிப் ஜென்கின்ஸா, இப்போ நீங்கள் இந்த டூல்குள்ளே போயிட்டு சிடி வேறு லிப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிடிக்குள்ளே போகிறேன் நான். இப்போ நான் எல்எஸ் கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லிப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குமா? ஸோ அகெயின் போயிட்டு இங்கே லிப் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு லிப் ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ இதில் என்ன ஃபோல்டர் சொல்லியிருந்தாங்க, வேறு லிப்பு சீக்ரெட்ஸா, என்ன ஃபோல்டர், சீக்ரெட்ஸ், சாரி ஜென்கின்ஸ் அப்புறம் சீக்ரெட்ஸ். ஜென்கின்ஸு இந்த மாதிரி ஃபோல்டரே இல்லைன்னு காட்டுதே. ஸோ இப்போ நான் வேறு லிப்பு ஜென்கின்ஸ் சீக்ரெட்ஸ்குள்ளே வந்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே எல்எஸ் கொடுக்குறேன். எனக்கு இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கா, இங்கே இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஓப்பன் பண்ணேன், இந்த இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஒரு பாஸ்வேர்டு வந்து வந்துருச்சா? ஸோ இதுதான் வந்து கேட்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம். லைக் இந்த ஃபோல்டர் இந்த ஃபைலுக்குள்ளே என்னாச்சு, சிடி மாதிரி இல்லை, நம்ம கேட் கமாண்ட் கொடுத்தோன்னா அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்கோ அது எல்லாமே விசிபிளாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபைலில் விஐ கமாண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணாமல் சிம்பிளாக கேட் கமாண்ட் கொடுத்தோன்னா ஃபைலுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு விசிபிளாக வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ கேட், நான் இப்போ கேட்டுன்னு கொடுத்த மாதிரி கேட்டுன்னு கொடுத்துட்டு
ஸ்ட்ரைட்டாக அந்த எல்லாத்தையுமே லைக் இந்த இந்த வேறு லிப்பு ஜென்கின்ஸ் இது வரைக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அட்மின் பாஸ்வேர்ட் அந்த இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சேம் பாஸ்வேர்டு வந்து வருதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பாஸ்வேர்டுக்குள்ளே இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி இதில் வந்து நான் போட்டுக்கேன். ஓகே. ஸோ அப்போ எல்லா டைமும் வரும்போது நான் வேறு லிப்பு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேவா? இப்போ வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், சிடி கமாண்ட் கொடுத்து இப்போ நான் எல்எஸ் கமாண்ட் கொடுத்தா எனக்கு இனிஷியல் பாஸ்வேர்டுன்னு காட்டுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அட்மின் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்தோன்னே எனக்கு இன்ஸ்டால் சஜஸ்டட் ப்ளகின்ஸ் அப்படின்னு காட்டுது. ஓகேவா? ஸோ ப்ளகின்ஸ்னால் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ நான் இதை இன்ஸ்டால் சஜஸ்டட் ப்ளகின்ஸை கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஒரு சில ப்ளகின்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து மறுபடியும் எல்எஸ் கொடுத்தா இருக்குது. ஓகே வெயிட். ஸோ இந்த இன்ஸ்டால் சஜஸ்டட் ப்ளகின்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே கிட், சோனார் கியூப், மேவன் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம ஜென்கின்ஸில் இன்ஸ்டால் பண்ணுற எல்லாமே என்னது, நமக்கு ஒரு ப்ளகின்ஸ். ஓகே. எனக்கு கிட் அப்படின்றது ஒரு ப்ளகின். கிட்டிலேருந்து நான் ஒரு கோடை புஷ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்கே கிட்டுன்றது ஒரு ப்ளகின். சோனார் கியூப் அப்படின்றது எனக்கு ஒரு ப்ளகின். மேவன் அப்படின்றது எனக்கு ஒரு ப்ளகின். ஓகேயா? ஓகே. ஸோ எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜென்கின்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு சில ப்ளகின்ஸ்லாம் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ளகினை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜென்கின்ஸ்குள்ளே போனால் எனக்கு அப்படியே எம்டியாக இருக்கும். இதெல்லாம் ஒன்று நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஜென்கின்ஸில் ஆமாம், இது ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் ஸ்கிப் கொடுத்தும் போகலாம். ஸ்கிப் கொடுத்து போயிட்டு நீங்கள் மேனுவலாகவும் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது சும்மா நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்களே சஜஸ்ட் பண்ணுறது. ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நான் இனிஷியல் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே எனக்குன்னு இப்போ ஒரு யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுது. ஓகே. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறேன். சேவ் அண்ட் கண்டினியூ. ஒரு யூசர் நேமை நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ யூசர் நேம் க்ரியேட் பண்ணோன்னே எனக்கு இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன் இந்த யூஆர்எல் தான் இனிமேல் உங்கள் ஜென்கின்ஸ் வந்து ரன் ஆக போகுது அப்படின்னு காட்டுது. இந்த யூஆர்எல் என்னது, ஒன்று என்னோட ஐபி அட்ரஸ் அண்ட் 8084 தான் ரன் ஆக போகுது. ஸோ 54163 இதுதான் வந்து என்னோட ஐபி அட்ரஸ். கரெக்டாக? ஸோ இந்த ஐபியில் தான் எனக்கு ரன் ஆக போகுதுன்னு காட்டுது. இங்கேயும் அதே ஐபியில் தான் எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ சேவ் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஜென்கின்ஸ் இஸ் ரெடி அப்படின்னு வருதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு அகைன் எல்எஸ் கமாண்ட் வந்து கொடுக்குறேன். இங்கே நான் எல்எஸ் கமாண்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு இப்போது அந்த இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டுன்றது இங்கே இல்லையா, இங்கே காட்டலையா? நான் கிளியர் கொடுக்குறேன். எனக்கு அகைன் எல்எஸ்னு கொடுத்தா இப்போ எனக்கு இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டு இந்த இடத்துல தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த கீயே இல்லை. ஏன்? பிகாஸ் அப்படின்னா அது ஒன் டைம் தான். ஓகே. அது ஒன் டைம் தான் இருக்கும். நம்ம அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போட்டு நம்ம ஒரு நியூ யூசர் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து அப்படியே போயிடும். ஓகே. அதை நம்ம ஒன் டைம் போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக தான். கிளியரா? ஃபைன். இப்போ எப்படி ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம், ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி ஓப்பன் பண்ணோம், இது எல்லாமே கிளியர் தானே? இப்போ நீங்கள் ஸ்டார்ட் யூஸிங் ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்கள் ஜென்கின்ஸோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஃபைனா? ஸோ இப்போ ஓகே ஃபைன். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜென்கின்ஸில் எப்படி ஒரு ஜாப் க்ரியேட் பண்ணுறது, அந்த ஜாப் எப்படி ட்ரிகர் பண்ணுறது அப்படின்னு நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பீட்ரியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.